ஹே டேஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் எப்பவும் போல் ஒர்க் இருந்துக்காட்டி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு மாற்றம் நடந்திருக்குங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு தெரில. அது நானே சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் காட்டுக்கு 7 மணிக்கே வந்துட்டேங்க. ஆமாங்க, எப்போ 8 மணிக்கு தான் நான் காட்டுக்குள்ளே வருவேன். இன்றைக்கி 7 மணிக்கே வந்துட்டேன். அப்படி வந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வேலை செய்யலை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சரியாக வேலை செய்யவே முடியல. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்ய முடியும், ஒரு சில நாள் வேலை செய்ய முடியாது. அதுக்கான காரணமும் நமக்கு தெரியாது. காய் நல்லா இருந்துச்சு, இடமும் நல்ல இடம் தான். ஆனாலும் நான் வேலை செய்யலை. என்ன மாயமோ வந்துருமான்னு தெரில. ஏன் எதனால் இன்றைக்கி என்னால் வேலை செய்ய முடியல? யாராச்சும் எனக்கு பில்லி சூனியங்களும் வச்சுட்டாங்களா, இல்லை சூனியங்களும் வச்சுட்டாங்களாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலைனாலும் சரி, ஆனால் வேலைக்கு பார்த்தீங்கன்னா டீ தண்ணிக்கு குறை இல்லாமல் இன்றைக்கி போச்சு. இதோ இந்த வண்டியில் டீ வச்சுட்டுருக்கிற இந்த டீக்காரண்ணன் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு 7:15க்கே கேங்கில் ஒரு அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி டீ கொண்டு வரதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அவரும் சரி 8 மணிக்குள்ளே டீ கொண்டு வாங்க அப்படின்னு அவர் ஃபோன் கட் பண்ணிட்டார். இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் செட்டு ஆளுகள் மட்டும் கூப்பிடாம வெளி செட்டு ஆளுகள் ஒரு 5 ஆளுகையும் வர சொல்லியிருந்தார் எங்கள் கொத்துக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வேலை செய்யாமல் வச்சு இன்றைக்கி கருப்பு காய் தான் உரிச்சோம். கருப்பு காய் பார்த்திங்கன்னா மொட்டைக்காய் தான் உரித்தோம். ஃபுல்லாக மொட்டைக்காய் பார்த்திங்கன்னா முளைப்பேறி போச்சு. அதை தான் நாங்கள் இன்றைக்கி உரித்தோம். காய் என்னமோ உரிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் காலங்காத்தால் வந்து உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், எனக்கு என்னமோ இன்றைக்கி வேலை செய்கிற மாதிரியே தெரியல, வேலையே ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, காய் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அவன் ஏன்னு கேட்டால் தெரியலன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வேலையே செய்யலை இன்றைக்கி ஒழுங்காக. அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு ஓடிடுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆச்சு. 10 மணிக்கு டான்னு அலாரம் அடித்த மாதிரி எங்கள் ஆளுக்கு சத்தம் போட்டாங்க, சாப்பாட்டுக்கு போகலாம் எல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. அதேமாதிரி சாப்பாட்டுக்கு போயிட்டு நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு வந்து உரிக்க ஆரம்பித்தோம். எல்லார் மைண்ட் செட்டில் இன்றைக்கி என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை அதிகம் தானே, மெதுவாக வேலை செஞ்சாலே போதும், நம்ம வந்து அதிகமான காய் உரிச்சிக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேலை செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு வந்துச்சு பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு, காய் அளவாக உரித்தாலே போதும் அப்படின்ட்டாரு. ஏன்னா எல்லோரும் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் மாதிரி எதோ உட்காந்துருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க இந்த டேரக்டரில் தான் உட்காந்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா மழை வந்துருச்சுங்க. மழை வரும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிறதுக்கு சரியாக இடம் இல்லை, பக்கத்தில் மாசாலை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களாம் போய் டேரக்டரி கீழே போய் உட்காந்து ஒழிஞ்சிட்டாங்க. மழைக்கு நிலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வண்டி வாங்குறதுக்கு நாங்கள் எப்பவுமே உட்காருவோம். காய் போட அளவுக்கு வண்டி இருந்துச்சுங்காட்டி அங்கே போய் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நான் வந்து மாட்டு சாலையில் போய் உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆளுக்கு வரல அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா காற்று வீசிட்டு வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மோடம் முடிச்சு, சரி மோடம் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தூரல் வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக தான் தூரல் விழுந்துச்சு. திடீர்னு சடன்னு மழை வந்த உடனே எல்லாம் டேரக்டர் கீழேயும் மாட்டு சாலையும் தேடி ஓடி வந்துட்டாங்க. நானும் அதேமாதிரி மாட்டு சாலைகள் ஓடி வந்துட்டேன். கருப்பு காய் உரிச்சாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா மேலே காய் பார்த்தீங்கன்னா நல்லா சக்க மாதிரி வசியில் ஏறாத மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா உரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது மேலே நல்லா இருந்துச்சு, ஆனால் கீழே ஈரமாக இருந்துச்சு. இப்போ பத்தாக்குறைக்கு பார்த்தீங்கன்னா மழையும் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக ஈரம் பண்ணி காய் பூரா பார்த்திங்கன்னா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு காய் உரிக்கிறக்கே. காலையில் 8:15க்கு டீ வந்துச்சு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு டீ வர சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12 மணிக்கு டீ வந்துருச்சு. அதை குடிச்சிட்டு நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காய்க்குள்ளே தான் காய் உரிச்சிருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காய் எண்ணெய் விட்டு உரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காலையில் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா காய் அளவாக இருந்தால் போகுது அப்படின்னு வியாபாரி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிற காய் வந்து ஹோல்சேல் பண்ணிவிட்டு காய் எண்ணெய் விடுங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 10ஆம் பேர் இருந்தால் உரிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கொத்துக்கார சொல்லியிருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா வசி போட்டு அதாவது டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் வசி இறக்கிட்டு வந்தேன். அந்த வசியை பிடிங்கிட்டு அந்த காயெல்லாம் சொல்லிட்டு மேலே போட்டு ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் காய் எண்ணெய் விட்டு அந்த காயெல்லாம் சுற்றி மட்டையை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு இதுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு டைம் பாஸ் பண்ணுச்சு அப்படின்னுச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தேங்க்யூ.